நமஸ்காரம். சர்வ குருப்பியோ நம. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். பரிகாரம் அப்படிங்கிற வரிசையில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எஸ்பெஷலி நவகிரகங்கள் பரிகாரம் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் செவ்வாய், சூரியன், சந்திரன் முடித்து குருவினுடைய பரிகாரமாக பரிகார ஸ்தலங்களாக நாம் பார்த்துட்டுருக்கோம். அதில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது உத்தமர் கோயில். திருச்சிக்கு வெகு அருகாமையில் இருக்கக்கூடிய கோவில் உத்தமர் கோயில். இங்கே பல விசேஷங்கள் இருக்குது சார். முதல்ல என்ன விசேஷம் அப்படின்னா, நவகிரகங்களும் குருவாக இருக்கக்கூடிய கோவில் இந்த ஒரு கோவில். நவகிரகங்களுக்கும் குருவாக இருக்கக்கூடிய கோவில் இந்த கோவில். நாம் ஏற்றமாக நினைக்கக்கூடியது பிரம்மா, விஷ்ணு, சிவன், முருகன், சக்தி, இவர்கள் அனைவரும் குருவாக வழிபடக்கூடிய கோவில் இந்த கோவில். இதனால் இது நிறைய ஏற்றத்தை கொண்ட கோயில். உத்தமர் கோயில், பிச்சாண்டார் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலம். இது இந்த கோவிலில் ஆழ்வார்கள் பாடல் பெற்ற ஸ்தலமாகவும் இருக்கு, நாயன்மார்கள் பாடல் பெற்ற ஸ்தலமாகவும் இருக்கு. மற்ற அன்பர்கள், பக்தர்கள் அடிக்கடி வந்து அருளை வாங்கி செல்லக்கூடிய கோவிலாகவும் இது இருக்கிறது. முதல்ல என்னென்ன விசேஷம்னு பார்த்துடலாம். பிச்சாண்டார் கோயில் அப்படிங்கிறது பகவான், அதாவது சிவபெருமான் பிரம்மாவனுடைய தலை கையில் ஒட்டி கொண்டது கபாலம். அந்த கபாலம் நீங்குவதற்காக பிச்சை எடுத்து வருகிறார். அந்த பிச்சை போடக்கூடிய ஸ்தலங்களில் மகாலட்சுமியினுடைய கையால் பிச்சை வாங்கக்கூடிய இடமாக இந்த இடம் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு சில கதைகள்லாம் நம்ம சில பேர் இதெல்லாம் எப்படி சார் இதெல்லாம் இது நடக்குமா, நடக்கிறதா அப்படின்லாம் பேசுவாங்க. அந்த டீட்டெயிலாக நம்ம பல காணொலிகள் சொல்லியிருக்கோம், நீங்கள் போய் பாருங்கள். இருந்தாலும் மற்ற காணொலிகள் நான் சொல்கிறேன். ஏன் விசேஷம் அப்படின்னா, நாம் சிவபெருமான் பிச்சை எடுத்தாரா அப்படின்னா, நிச்சயமாக இது உலகத்திற்கு காட்ட வேண்டியது. மகாலட்சுமி நமக்கு அருளக்கூடியவள். யாருமே ஏற்றம் கிடையாது, யாருமே தாழ்த்தி கிடையாது. எல்லோரும் ஓர்குலம், எல்லோரும் ஓரினம், எல்லோரும் இந்நாட்டு மக்கள், இந்நாட்டு மன்னர், எல்லோரும் ஈக்குவல் என்று சொல்றதுக்காகத்தான் இந்த இடம் அமைந்திருக்கிறது. எப்படின்னு பார்ப்போம் வாங்க. முதல்ல தேவகுரு பிரகஸ்பதி இருக்கக்கூடிய இடம். அதே மாதிரி அசுரகுரு இருக்கக்கூடியது சுக்கராச்சாரியார். பிரகஸ்பதி வியாழன் பிளானட்ல அந்த குரு இருக்கக்கூடியது. சுக்கிரன் இருக்கக்கூடியது. சுக்கிரனும் தேவகுருவும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் ஏற்றத்தை தரக்கூடியது. அடுத்தது ஞானகுரு. யாரு? தந்தைக்கு உபதேசம் செய்த முருகப்பெருமான் ஞானகுருவாக சுப்பிரமணியர் வணங்கக்கூடிய ஸ்தலம் இந்த ஸ்தலம். அதே மாதிரி பிரம்மன், பரபிரம்மத்திற்கு ஞானத்தை அளிக்கக்கூடியவராக பிரம்மதேவர் இருக்கக்கூடியது. பிரம்மதேவர் சரஸ்வதியோடு இருக்கக்கூடிய ஒரு தலம். இன்னும் நீங்க விளக்கமா பார்க்கணும் அப்படின்னா, இங்க எடுக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களும், அனைத்து குருகளும் தன்னுடைய எஸ்பெஷலி பிரம்மா சரஸ்வதியோடு இருக்கார், மகாவிஷ்ணு மகாலட்சுமியோடு இருக்கார், சிவன் அம்பாளோடு இருக்கார். அடுத்தது விஷ்ணு குரு வரதராஜனாக, வரம் தரும் ராஜனாக, வரதராஜனாக, பெருமாளாக விஷ்ணு குருவாக அமைந்திருக்கிறார். விஷ்ணுவனுடைய சகோதரியாக இருக்கக்கூடியவள் சக்தி சௌந்தர்ய நாயகியாக நமக்கு அருளக்கூடியவளாக இருக்கிறாள். இதற்கெல்லாம் மேன்மையாக சிவகுருவாக தட்சிணாமூர்த்தியினுடைய வடிவிலே நமக்கு அருளக்கூடியவராக இருக்கக்கூடியவர் சிவபெருமான். இவர்கள் அனைவரும், அதாவது திருமால் புருஷோத்தமர், உத்தமர் பூரணவல்லி தாயாருடன், சிவபெருமான் பிக்ஷாடனமூர்த்தி, அதாவது பிச்சாண்டார் கோவில் சொல்லக்கூடிய பிச்சாடனமூர்த்தி, அம்பாள் வடிவுடைய நாயகி, சௌந்தர்ய பார்வதி, மிக அழகாகவும் அருளையும் கல்வி செல்வத்தையும் அருள் செல்வத்தையும் அனைத்து செல்வத்தையும் தரக்கூடிய நாயகியாக விளங்கக்கூடியவள். பிரம்மா சரஸ்வதி தேவியோடு விளங்கக்கூடியவர். ஏன்னா இங்க பிரம்மாவிற்கு ஏற்றத்தை விட சரஸ்வதிக்கு பூஜை செய்வது மிக மிக கல்வி தரக்கூடிய, கல்வி செல்வத்தை தரக்கூடியது. அத்தனை தெய்வங்களுக்கும் முதல்ல பிரம்மா விஷ்ணு சிவனை விட சரஸ்வதிக்கும் மகாலட்சுமிக்கும், அதாவது தாயார் பூர்ணவல்லி தாயாருக்கும் சௌந்தர பார்வதிக்கும் வடிவுடைய நாயகி அம்மனுக்கும் நாம் சென்று ஒரு சின்ன வருஷத்துல ஒரு நாள் போறோம், இல்லை 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு தரம் போறோம். எல்லாருக்கும் நாம் ஒரு அர்ச்சனை
செய்து வணங்கி வருதல். இந்த தாயார்களுக்கு என்ன, அம்மாவை விட அப்பா மேன்மை கிடையாது. அம்மா தான் நமக்கு அன்பு, அந்த அன்பை தரக்கூடியவர்கள் தாயார் தான். அதனால அவர்களுக்கு நாம் அவர்களை வேண்டி அவர்களை வணங்கி அவர்களுக்கு அர்ச்சனை செய்து வந்தால் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதே மாதிரி வியாழன் குரு, அந்த குரு பிரகஸ்பதி. அடுத்தது எந்த தோஷம் இருந்தாலும் விலகக்கூடியது அப்படின்னா, இப்போ நமக்கு விஷ்ணுவால் ஏற்படக்கூடிய தோஷம், அதாவது குருவினால் ஏற்படக்கூடிய தோஷம் அப்படின்னா பிரகஸ்பதியோ விஷ்ணுவுக்கோ நம்ம அர்ச்சனை செய்து வருதல் அப்படிங்கிறது மேன்மை. வெளியில வாங்க வேண்டாம், வீட்டில இருந்தே விஷ்ணுவுக்கு நீ அர்ச்சனை பண்ணணும் அல்லது தாயாருக்கு அர்ச்சனை பண்ணணும்னா ஒரு குங்கும பாக்கெட் வாங்கின்னு போயிடுங்க, அல்லது துளசி தளம் வீட்டில் வெளியில இருந்து வாங்கின்னு போயிடுங்க. எடுத்துன்னு போய் கொடுக்கிறது ஏற்றத்தை தரக்கூடியது. இது பெருமாளுக்கு. அடுத்து சிவனுக்கு ஜாதகத்தில் தோஷம் இருக்கக்கூடியது சிவதோஷம், குருவினால் ஏற்படக்கூடிய தோஷமும் சனியினால் ஏற்படக்கூடிய தோஷமும் சேர்ந்து இருந்தால் அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்காக சிவனுக்கோ அம்பாளுக்கோ ஏற்படக்கூடியது. அது மட்டுமல்ல, நாகதோஷம் இருப்பவர்கள், சுமங்கலி தோஷம் இருப்பவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் பிரம்மாவிற்கு பூஜை செய்தல் ஒரு வித்தியாசமான விஷயம். வெள்ளிக்கிழமையில பூஜை செய்யறது, சிவனுக்கோ அம்பாளுக்கோ பூஜை செய்வது, செவ்வாய்க்கிழமைகளில் பூஜை செய்வது அந்த தோஷம் இருப்பவர்கள். அல்லது விஷ்ணுவுக்கு அப்படின்னா புதன்கிழமைகளில் சனிக்கிழமைகளில் பூஜை செய்வது. இது மிக மிக ஏற்றத்தை தரும். சார் எனக்கு இப்படியெல்லாம் நான் ஒவ்வொரு நாளைக்கும் எங்கேருந்தோ வரேன், நான் போறேன் அப்படின்னா முடிந்த அளவிற்கு நம்முடைய நட்சத்திரத்திற்கன்றி நாம் சென்று அத்தனை குருக்களையும் வழிபடுதல் ஏற்றத்தை தரக்கூடியது. சார் இது முடியல அப்படின்னா இவர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கக்கூடியது சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை ஈவினிங் 7 to 8 சென்று வணங்கி வழிபடுதல் அப்படிங்கிறது ஏற்றத்தை தரக்கூடியது. சார் ஈவினிங் 7 to 8 என்னால் முடியாது சார் அப்படின்னா முடிந்த வரையில் நமக்கு தோஷம் இருக்கக்கூடியது அப்படின்னா இந்த ராகு காலத்தில் செல்வது. முடிஞ்சா காலையில் 10 to 12 கோவில் திறந்திருக்கும், ஈவினிங் 3 மணிக்கு மேலே 4 மணிக்கு மேலே கோவில் திறந்திருக்கும். அந்த சந்தர்ப்பங்களில் சென்று வணங்கி வருதல். ஏன்னா அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்காக தான் நம்ம பெருமாள் கிட்டையோ சிவன் கிட்டையோ பிரம்மா கிட்டையோ போறோம். அதனால அந்த சந்தர்ப்பத்தில் சென்று இவர்களை வணங்கி வருதல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. கிட்டத்தட்ட ஒரு 4 சுற்றுக்கள் வலம் வருதல் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியது. வீட்டிலிருந்து போகச் செய்யும், வீட்டிற்கு வந்தாலும் நாம் அங்கிருந்து எடுத்துட்டு வரக்கூடியதை வீட்டில் வெளியில வச்சுட்டு வருது அப்படிங்கிறது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதாவது சிவன் கோயிலுக்கு சென்று வந்தோம்னா விபூதியை வீட்டுக்கு எடுத்துட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு, பல டீட்டெயில்ஸா வேற வேற காணொலிகள் இருக்கு. ஆனாலும் சென்று வணங்கி வருதல் ரொம்ப ஏற்றத்தை தரக்கூடியது. நாம் சொன்ன நாட்களில், நாம் சொன்ன நேரங்களில் சென்று வந்தோம் ஆனால் அனைத்து தோஷங்களுக்கும் பரிகாரமாக இந்த குருஸ்தலம் இருக்கிறது என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. வேறொரு காணொலியில் சந்திப்போம். இந்த காணொலி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணலன்னா லைக் பண்ணுங்க, இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மற்ற காணொலிகளில் நம்ம மற்ற டீட்டெயில்ஸை, ஏன்னா நம்ம சந்திக்கக்கூடியது வாழ்க்கையில் ஏற்றம் வேணும் சார். நமக்கு இப்படியே வாழ்க்கை போகக்கூடாது. அதற்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ சிலது நம்ம படிக்கிறோம், படித்தா வேற ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுறோம், அல்லது வேற யாரையோ சந்திக்கிறோம், அல்லது புது அரசியல்வாதி சந்திக்கிறோம், இல்லது வேற ஒரு பாஸை சந்திக்கிறோம். ஏற்றம் வேணுங்கிறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி தான் இந்த பரிகாரமும். நன்றி, வணக்கம். ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, இதுல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. என்ன தோன்றதோ அதை கமெண்ட்ல பண்ணுங்க. வரக்கூடிய காணொலிகள்ல நான் சொல்றேன். வேற ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.